வெல்கம் டு இல்லத்தரசி டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் பவி. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா, டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் ஆன்சர்ஸ் எப்படிலாம் கேட்குறாங்க, ஒரு லெசன்லேருந்து பர்டிகுலராக எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்ப்போம் வாங்க. சம்டைம் நம்ம கொஷின் பார்க்கும்போது ஆன்சர்ஸ் பார்க்கும்போது 2 ஆன்சர் ஒரே மாதிரி இருக்கும், இல்லை 4 ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கும், இல்லைனா 3 ஆன்சர் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். இதில் எது ஆன்சருன்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதை ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம், அது எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நான் 6th புக்கு தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டேர்மில் இன்பத்தமிழ்ன்ற டாபிக் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நுழைய முன் இருக்கு இல்லையா, இதில் எப்படிலாம் கொஷின் கேட்கலாம் அப்படின்றத பார்ப்போம். நமது தாய்மொழியாகிய தமிழை இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்காலிக இலக்கிய மரபாகிவிட்டது. இப்போ கொஷின் எப்படி கேட்கலாம், இந்த மாதிரி கூட கேட்கலாம். தற்கால இலக்கிய மரபாகிவிட்டது எது? தமிழ் வணக்கம் அப்படின்னு. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல் நம் செந்தமிழுக்கு பெயர் பல சூட்டி மகிழ்வித்து காண்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாரதிதாசன் ஒரு தமிழ் மொழியை எப்படிலாம் கொஞ்சிருக்காரு அப்படின்றது தான் இங்கே கான்செப்டு. இதை வச்சு தான் இந்த பாடல் இருக்குது. இப்போ இந்த பாடல் வரி எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்றது பார்ப்போம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இப்போது கொஷின் எப்படி கேட்கலாம், தமிழுக்கு பாரதிதாசன் சூட்டிய பெயர்கள் அப்படின்னு கேட்கலாம். தமிழுக்கு என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காரு, தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வரியிலேயே இப்போ பொறுத்துக மாதிரியும் கேட்கலாம். எப்படி கேட்கலாம், உயிருக்கு நேர் எது. ரெண்டாவது லைன் தமிழுக்கும் நிலவென்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். அதாவது சமூகத்தின் விளைவுக்குன்னு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் வாழ்வுக்கு உருமித்த ஊர். வாழ்வுக்கு என்ன பொறுத்துகளை இப்போ கேட்கலாம். விளைவுக்கு நீர், வாழ்வுக்கு ஊர். இங்கே கீழே புலவருக்கு வேல். நாலாவது சுடர் தந்த அசதிக்கு தேன் அப்படின்னு கேட்கலாம். இப்போ இதுலேயே பாடல் வரி இப்போ தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத்தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். இந்த லைனை கொடுத்துட்டு இந்த பாடல் வரி எழுதுனது யார் அப்படின்னு கேட்கலாம். யாருன்னா பாரதிதாசன் அப்படின்னு கொடுக்கலாம். இதில் ஆப்ஷனில் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்கன்னா, பாரதிதாசன் மட்டும் கொடுக்குவாங்களா, பாரதியார், பாரதிதாசன், பரிதிமாற்காலின, இந்த மாதிரி அந்த பாலை வர ரிலேட்டிவாக கேட்கும்போது பாரதிதாசனா பாரதியாரா ஏதோ நம்ம கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்குனே அப்படி கொஷின் ஆன்சர்ஸ்லாம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் அப்படி நேரமும் கேட்கலாம், இல்லை மறைமுகமாக கேட்கலாம். நிருமித்த, உருவாக்கிய, விளைவு, வளர்ச்சி, சமூகம், மக்கள் குழு, அசதி, சோர்வு. அதுக்கப்புறம் பாடலின் பொருள் என்ன கொடுத்துருக்காங்க, தமிழுக்கு அமுதென்று பேர், இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது அப்படின்னு கேட்கலாம். நம்ம முன்னாடி சொல்ல தான். இப்போ பாரதிதாசன் தமிழுக்கு என்னென்னலாம் பேர் சூட்டினாரு, அமுது, நிலவு, மனம். இப்போ ஆப்ஷன் இப்போ கொஷின் எப்படி கேட்கலான்னா, இது அப்படி ஸ்ட்ரைட்டாக கேட்பாங்கன்னா கிடையாது. அமுது, நிலவு, மனம் என்று பெயர் சூட்டியவர் யார் தமிழுக்கு அப்படின்னு கேட்கலாம். பாரதிதாசன் இப்படியும் கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கொஷின். ரெண்டாவது கொஷின் எப்படி கேட்கலான்னா, பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டிய பெயர்களை கீழ்கண்டவற்றின் எது பொருந்தாதது அப்படின்னு கேட்கலாம். இப்படி கொஷினையும் ஒரே மாதிரி தான் கேட்பாங்கல்ல, ஒரு கொஷினை 4 விதமாகவும் மாற்றலாம். ஏன்னா ஒரு கொஷின் தான் நான் இப்போ 4 விதமாக சொன்னேன் இல்லையா, அது மாதிரி கொஷினை மாற்றியும் கேட்பாங்க. ஆனால் கொஷின் என்னமோ ஒன்று தான், ஆன்சர் என்னமோ ஒன்று தான். அதை கேட்குற விதத்தில் தான் இருக்குது. இங்கே நிறைய பேர் தப்பு பண்ணுறதுனால நான் படித்த மாதிரியே இங்கே கொஷின் வரல அப்படின்றதுனால தான் அந்த கொஷினை நம்ம புரிஞ்சிக்காமல் அட்டன் பண்ணாமல் தப்பாக போட்டு வர்றது. அதை கொஞ்சம் படித்து பார்த்து, இது நம்ம எங்கேயோ படிச்சிருக்கோம் தானே, நம்ம படிச்சுலேருந்து தான் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க, இந்த கொஷினை என்ன தான் கேட்டிருக்காங்கன்னு 1க்கு 2 தடவை புரியாத கொஷினை படித்து பாருங்கள். படித்து பார்க்கும் போது தான் அப்போது இந்த கொஷின் இப்படி இருக்க கொஷின் தான் இப்படி கேட்டிருக்காங்களா அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால தான் கொஷினை இப்போ டக்குன்னு பார்த்தோன்னா புரியலைன்னா அந்த கொஷின்லேயே உட்காந்துருக்காமல் அடுத்த கொஷின் பார்த்துட்டு போயிட்டுருங்க. லாஸ்ட்டில் அந்த கொஷினை விட்டோம்ல, ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அந்த கொஷினை விட்ட கொஷினில் இது நம்ம எங்கேயோ படிச்சிருக்கோம், கண்டிப்பாக நம்ம படிச்சுட்டு தான் கேட்டிருப்பாங்க, நம்ம ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷினை ரீகால் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கொஷினை உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம்
இப்போ முன்னாடி சொன்ன பொறுத்துகை கேட்குறது தான். இங்கே இளமைக்கு பால், புலவருக்கு வேல், உயர்வுக்கு வானம். இதை பொறுத்துகையில் கேட்கலாம். அசதிக்கு தேன், கவிதைக்கு வால், அறிவுக்கு தோல், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நூல்வெளி. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஷின் இதில் எப்படி கேட்கலாம்? சுப்புரத்தினம் யாரோடைய இயற்பெயர்? கீழே பாரதியார், பாரதிதாசன் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகாமல் கொஞ்சம் நிதானமாக யோசித்து போடணும். இல்லைனா பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அடுத்த கொஷின், பாரதியாரின் கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாரதிதாசன் யார் மீது, எது மீது அல்லது யாரின் எது மீது பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் அப்படின்னு கொஷின் மார்க்கில் வைக்கலாம். இதில் எல்லாம் இப்படி கூட கேட்கலாம். ஏன்னா ஒரு பேர் என்ன பேர்? சிறப்பு பெயர் வந்து புரட்சி கவியும் பாவேந்தரும். அப்போது புரட்சி கவிஞரின் இயற்பெயர் என்ன? கொஷின் என்னமோ ஒன்று தான். பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம், அவரோட சிறப்பு பெயர் வந்து புரட்சி கவி. ஆனால் கொஷின் எப்படி கேட்குறாங்க? புரட்சி கவியின் இயற்பெயர். அங்கே புரட்சி கவின்னா இங்கே வந்து பாரதிதாசன் தானே இருக்குது, புரட்சி கவின்னு இல்லையே அப்படின்னு நம்ம அந்த கொஷினை விட்டுட்டு வரக்கூடாது. ஒரு செகண்ட் யோசிக்கணும். புரட்சி கவியின் இயற்பெயர்னா புரட்சி கவின்னு யார் சொல்கிறாங்க? பாரதிதாசனை. அப்போ பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். அப்போ ஆன்சர் என்ன? சுப்புரத்தினம் அப்படின்னு நம்ம யோசித்து அந்த செகண்ட் ஹாஃபில் நம்ம போடணும். கொஷின் இப்படி தான் கேட்பாங்க. இதில் இருக்கிற மாதிரியே கேட்பாங்களான்னு கேட்டால் ஒரு சில கொஷின் கேட்கலாம், மேபி ஒரு 10 கொஷின் கேட்கலாம், அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. நிறைய கொஷின்கள் கொஞ்சம் வேறுபடும், ஆனால் கேள்வியை நம்ம புரிஞ்சிக்கணும். ஆனால் புக்கில் தான் கம்பல்சரி கொஷின் எடுக்கிறாங்க, ஆனால் கேட்குற விதத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு எக்ஸாம்லேயும். அதை நம்ம புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால தான் கொஷின் டஃப்பு அப்படி சொல்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஷின் டஃப்னே சொல்ல மாட்டோம் நம்ம. இப்போது பாரதிதாசனின் கவிதைகள் என்னும் நூலின் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இப்போ கொஷின் எப்படி கேட்கலாம்? பாரதிதாசன் கவிதைகள் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டுட்டு அங்கே என்ன பண்ணுருவாங்கன்னா, இப்போ இது இந்த லெசனோட ஹெட்டிங் என்ன? இன்பத்தமிழ்னு கொடுக்கலாம், தமிழ் தேன் கொடுக்கலாம், அந்த இயலோட ஹெட்டிங்கு தமிழ்னு கொடுக்கலாம், அங்கே பாரதிதாசன் கவிதைகள்னே கொடுக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கு என்ன ஆன்சர்னே தெரியாமல் குழம்புவோம். என்னடா கேள்வியே புரியலையேன்ற மாதிரி குழம்புவோம். ஏன்னா நானுமே குழம்பியிருக்கேன் இந்த மாதிரி. பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலின் தமிழ் என்னும் தலைப்பில் கீழ் இடம்பெற்றுள்ளது அப்படின்னும் போது அதோட ஆன்சர் தமிழ் தான். ஓகேவா? அடுத்தது இந்த பாக்ஸ் டாபிக்ஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறதே கிடையாது. இதில் என்ன இருக்குது, நம்ம லெசனை படிச்சிட்டோன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பாக்ஸ் டாப்லேருந்தும் கொஷின் கேட்டிருக்காங்க. காசி ஆனந்தன் பற்றியும் கேட்டிருக்காங்க. தமிழே உயிர் வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா எனக்கும் உனக்கும், இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும், இந்த லைன் கொடுத்துட்டு இப்பாடல் வரியின் ஆசிரியர்களை கீழே பொறுத்துக்க மாதிரி கொடுத்துடலாம். அப்போது கொஷின் இப்படி தான் கேட்பாங்க. இது புக்கில் இருக்கிற மாதிரி கேட்க மாட்டாங்க, ஆனால் புக்கில் இருக்கிறத தான் கேட்பாங்க. தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் எல்லாருமே புரிஞ்சிக்காமல் பண்ணுற தப்பு. புக்கில் இருக்கிறது தான் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறத விட புக்கில் இருக்கிறதான் கேட்குறாங்க, ஆனால் புக்கில் இருக்கிற மாதிரியே கேட்க மாட்டாங்க. அதை அவங்க எப்படி கன்வே பண்ணணுன்னு இப்போ ஒரு கொஷின் எடுக்கிறது வந்து சாதா நம்மள மாதிரி இல்லை. இப்போ நம்மனா என்ன பண்ணுவோம்? இந்த சரியான விடை கோடிட்ட இடத்த நிரப்புக பொறுத்துக அப்படின்றத சூஸ் பண்ணுவோம். அவங்க எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி கொஷின்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே பிஹெச்டி முடிச்சுட்டு கொஷின் எடுக்கிறவங்களாம் இருப்பாங்க. இங்கே சிந்தனை வினான்னு ஒன்று இருக்குது. வேல் என்பது ஒரு ஆயுதம், தமிழ் ஏன் வேலுடன் ஒப்பிக்கிறார்கள் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. உடனே இது எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க, இதுவும் பாடல் வரியில் தான் இருக்குது. தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத்தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். இந்த லைனை ஏன் வேலை வந்து தமிழ் கூட கம்பேர் பண்ணுறாங்கன்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணேன். ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் இந்த ஒரு சின்ன லெசனை வச்சு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்த லெசன் நான் அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக அதோட காரணங்களும் இன்னும் பெரிய பெரிய கேள்விகளும் வரும். ஒரு சின்ன லைன்லேயும் முடிச்சிட மாட்டாங்க, கேள்வியில் ரொம்ப பெருசாகவும் தான் கொண்டு போவாங்க. ஒரு பேராவிலையும் முடிப்பாங்க, ஒரு லைன்லேயும் முடிப்பாங்க, ஒரு வேர்டுலேயும் முடிப்பாங்க.
இன்னும் அடுத்தடுத்து வர லெசன்ஸ் நான் டீச் பண்ணி போடும்போது எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் 4ஓட உடனுக்குடன் அப்டேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.